நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா 1000 கிலோமீட்டர் ஓப்பன் ரைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சவுத்தில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் மிகப்பெரிய 1000 கிலோமீட்டர் ஓப்பன் ரைஸ் நடக்கும். இது எந்த கிளப்பு நடத்துனா ஆர்ஆர்பிசி கசையோட அந்த கிளப்பு தான் வச்சு நடத்துகிறாங்க. ஒரு மிக பிரம்மாண்டமாக நடத்துவாங்க. இந்த 1000 கிலோமீட்டர் ரேஸில் நம்ம பேடும் ஒரு பேடு பங்கு பெற்றிருக்கு. இந்த வருஷம்தான் நாங்கள் இந்த கிளப்பில் பந்தயம் ஓட்டுறோம். இது எங்கேருந்து நடக்குன்னா கன்னியாகுமரி டு கம்பம் 1000 கிலோமீட்டர் ஏர் டிஸ்டன்ஸ் வரும். இன்றைக்கி காலையில் தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, 3ஆம் தேதி காலையில். ப்ராயெல்லாம் ஒரு நல்ல கண்டிஷனில் தான், கிளைமேட்டும் சூப்பராக இருந்தது. இன்றைக்கி ப்ராயெல்லாம் ஓப்பன் பண்ண விதம், கொண்டு போன விதம் எல்லாமே சூப்பர். ஏற தண்ணி வச்சு அழகாக கொண்டு போயிருந்தாங்க. ப்ராக்கள் காலையில் பறக்கக்கூடியதான் ஒரு நல்ல ஒரு தம்பாட்டு, நல்ல ஒரு கண்டிஷனோட பறக்கு. உடனே ரூட்டை பிடிச்சி கிளம்புது ப்ராயெல்லாம். இதை பார்க்கும்போது 2ஆமത്തെ நாள் காலையிலே ப்ராயெல்லாம் உள்ள ஒரு நல்ல ஒரு சான்ஸ் உண்டு. எப்படியும் 2ஆவது நாள் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குன்ட்டு எல்லோரும் ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருப்பாங்க. நாங்கள் இந்த பந்தயத்தில் நம்ம கையில் ரொம்ப கம்மியாக தான் இருந்து, அதனால் ஒரு பேடு தான் வச்சுருந்தோம். நம்ம பேடுமே ஒரு நல்ல ஒரு கண்டிஷனாக தான் இருந்து, நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3ஆவது நாள் இல்லை 4ஆவது நாளாவது வந்து விளாண்டுட்டு ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்கோம். ஆனால் அப்புறம் எப்படி வரும்னு பார்த்தா தான் தெரியும். பறக்கக்கூடிய பறவை எல்லாமே ஒரு நல்ல ஒரு கண்டிஷனாட்டு, நல்ல ஒரு எலும்பி ஹைட்டாக எலும்பி ரூட்டை பிடிக்கும். அதனால் ஈஸியாக ஒரு நல்ல ரிட்டர்ன் இருக்குன்னுட்டு எதிர்பார்க்கலாம். நம்ம குண்டில் இந்த பேடு வந்து கழிஞ்ச 500 கிலோமீட்டர் ஓப்பன் ரைஸில் பங்கு பெற்ற பேடு தான். அதில் பங்கு பெற்று அடுத்த நாள் காலையில் வந்து 15ஆவது இடம் பிடிச்சி தந்து எங்களுக்கு. அந்த பேடை தான் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். யங் பேடு தான், நல்ல ஒரு கண்டிஷனாக இருக்குது. இதே லைனேஜில் 1000 பறந்துருக்கு. அதனால் நம்மளும் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு கண்டிப்பாக பறக்கும். இதே ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும். இந்த குண்டில் ஃப்ரண்டில் நிற்க பேடு தான் அந்த கிளாவர், கருப்பு கிளாவர். இது ஒரு ஜானாடன் லைன் தான், ஜானாடன் கிராஸ் பீல்டு. நல்ல ஒரு கண்டிஷனாக இருக்குது. எங்களுக்கு ஒரு 3ஆவது நாள் வந்தாலே ஒரு பெரிய வெட்டிங்கிட்டு தான் நாங்கள் கருதணும். எப்படியாவது ரிட்டன் ஆகணிட்டு நாங்களும் நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்கோம். இந்த பேடு எப்படி இருக்குன்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்களில் நம்ம அப்புறம் ரிட்டன் வந்துச்சா இல்லை என்ன கண்டிஷன் ஆகும் அதை பற்றி கொடுக்குறேன். ஓகே, தேங்க்ஸ்.